ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நீங்கள் வாங்கக்கூடிய ஃபிஷஸ்க்கு வந்து என்ன மாதிரி செட்டப்ஸ் போடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபிஷஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட டேங்க் செட்டப் நீங்கள் பண்ணணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் பேக் டு எஃப்என்பி அக்வாட்டிக்ஸ் பள்ளிக்கரணை. ஆமாம், நம்ம ஃபிஷ் டேங்க் செட் பண்ணுறது வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் ஃபிஷ் டேங்க் வந்து செட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஃபிஷஸ்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுறது தான் எப்பவுமே ஃபிஷஸ்க்கு வந்து நல்லது. ஃபிஷஸ் வந்து உங்களுக்கு லாங் டர்மாக உங்களுக்கு வந்து லைஃபும் வரும். ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு கோல்ட் ஃபிஷ் நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பேசிக்கான ஒரு ரிவர் சாண்ட் போட்டுட்டு அதுல வந்து நேச்சுரல் ரிவர் ஸ்டோன்ஸ் வரும், அதாவது சப்பாத்தி ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி செட் பண்ணிட்டு நீங்க கோல்ட் ஃபிஷ் வளர்க்குறீங்க அப்படின்னா ஃபிஷஸ் வந்து அது பிடிச்சிருக்கும், ஃபிஷஸ் வந்து லாங் டைமாகவும் இருக்கும். அதே மாதிரி கோல்ட் ஃபிஷ் நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய ஆக்சிஜன் தேவைப்படும். ஸோ அதேற்ற மாதிரி நீங்க ஆக்சிஜன் பம்ப் வந்து நிறைய பபிள்ஸ் வர மாதிரி நீங்க செட் பண்றது இன்னும் நல்லதா இருக்கும். பெரும்பாலும் நம்ம வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் செட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கலர்ஃபுல்லான பெப்பிள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பெரும்பாலான ஹாபிஸ்ட் இல்ல பிகினர்ஸ் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் இது. ஸோ கலர் ஸ்டோன்ஸ் போறதுனால ஃபிஷஸ்க்கு எதனா பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ பாக்குற உங்களுக்கு வேணா அது கலர்ஃபுல்லா இருக்கலாம், பட் அதனால ஃபிஷஸ்க்கு எதனா ஹெல்த்தா இருக்குன்னா கண்டிப்பா இல்லை. ஸோ அது பதிலாக ஒரு நேச்சுரல் ரிவர் சாண்ட் யூஸ் பண்ணி பாருங்க, அதோட லைஃப் ஸ்பேன் நல்லா இருக்கும். அதே மாதிரி அது ரிவர் சாண்ட் நீங்க மெயின்டைன் பண்ணது ரொம்ப ஈஸியா இருக்கும், ஈஸி டு மெயின்டெனன்ஸ். அதுல வேஸ்டேஜ் எல்லாமே ரிவர் சாண்ட் மேலேயே இருக்கும், நீங்க செக்ஷன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ஈஸியாவே இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸ் நீங்க க்ரோ பண்ண போறீங்க, உங்க டேங்க்ல வந்து வளர்க்க போறீங்க அப்படின்னா ஸோ ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸ் பொதுவாக வந்து ஒரு ரிவர்ல இருந்து வருது. ஸோ அந்த நேச்சுரலா அந்த ரிவர் செட்டப் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ரிவர் சாண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய வந்து நிறைய ராக்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதோட செட்டப் இருக்கும். ஸோ ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ஒரு டெரிட்டோரியல் ஃபிஷஸ் தான், அதில் ஆல்ஃபா ஃபிஷஸ் ஒன்று இருக்கும். ஸோ எல்லா ஃபிஷஸ்க்கும் தலைவன் அதுதான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபிஷஸ் ஆஃப்ரிக்கன் வளர்க்க போறீங்க அப்படின்னா உங்களோட டேங்க்ல வந்து நிறைய ஹைடிங் ஸ்பாட்ஸ் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஹைடிங் ஸ்பாட்டும் போது என்ன ஆகும்னா டாமினேட் பண்ணுற மற்ற ஃபிஷஸ் வந்து ஒளியறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸ் டேங்க் வந்து நீங்கள் நல்லபடியாக வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் காமனாக நம்ம பார்க்கக்கூடிய டெட்ராஸ் ஃபிஷஸ். ஸோ டெட்ரா ஃபிஷஸ்க்கு எல்லாமே மேக்ஸிமம் வந்து பிளான்டேஷன் டேங்க்ஸ் கொடுங்க. ஸோ பிளான்டேஷன் டேங்க் கொடுத்தீங்கன்னா ஃபிஷஸோட கலர் உங்களுக்கு நல்லா என்ஹான்ஸ் ஆகும், ஏன்னா நேச்சுரல் இருந்து அது அப்படிதான் வருது. ஸோ எப்பவுமே லைவ் இருக்கிற இடத்துல நீங்க டெட்ரா ஃபிஷஸ் நீங்க வளர்த்தீங்க அப்படின்னா அதோட லைஃப் ஸ்பேன் நல்லா இருக்கும், அதோட கலர் நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்கூலிங் ஃபிஷஸ். ஸோ இது வந்து நீங்க ஒரு பேர் இல்ல 2 பேர் போட்டு வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து உங்க டேங்க்ல சர்வே ஆகிறது கஷ்டம். ஸோ மினிமம் ஒரு 8 ஃபிஷஸ் இருக்கிற மாதிரி ஒரு பார்த்துக்கோங்க. ஸோ 8 ஃபிஷஸ்க்கு மேல நீங்க எவ்வளவு வேணா குவான்டிட்டி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது செட் ஆஃப் குரூப்பா சுத்தக்கூடிய ஃபிஷஸ். ஸோ நீங்க ஒரு பேர் 2 பேர் வாங்குறது அவாய்ட் பண்ணிட்டு ஒரு குரூப்பா வாங்கி உங்க டேங்கை வளர்த்துக்கலாம். ஸோ இது இல்லாமல் இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் இருக்கு. ஸோ நீங்க எந்த ஃபிஷஸ் வளர்க்க போறீங்களோ ஸோ அந்த ஃபிஷஸ் வந்து உங்களோட ஷாப் கீப்பருக்கு கேட்டுட்டு இந்த ஃபிஷஸ்க்கு நீங்க எப்படி செட் பண்ணா இதோட லைஃப் நல்லா இருக்கும்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃபிஷ் செட்டப் பண்ணி நீங்க வளர்த்தீங்கன்னா போதும், உங்களோட லைஃப் ஃபிஷஸும் நல்லா இருக்கும், இது லைஃப் ஸ்பேனும் நல்லாவும் ஜாஸ்தியாக வரும். இந்த மாதிரி உங்களை அக்வேரியம் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க எங்க சேனல் மறக்காம நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இதை ஷேர் பண்ணிக்கோங்க.